இந்த மேட்ச் எஸ்பெஷலா விராட் கோலி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். இது ஏன் சொல்றேன்னா, நம்ம இத்தனை நாள் வந்து விராட் கோலி ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் பேசிட்டு இருப்போம். உண்மையான ஃபாதர் ஆஃப் த பாகிஸ்தான் கோட் டிட்டிங்ஸ் இந்த மேட்ச்ல நீங்க பாப்பீங்க. ஒரு சிறப்பான சம்பவம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் 2012 ஏசியா கப்ல நடந்த ஒரு மேட்ச்ங்க. அந்த மேட்ச் பத்தி நம்ம வந்து நீ பேச போறோம். இந்த மேட்ச் தான் வந்து நம்ம ஃபைனல்ஸ் போறதுக்கான ஒரு டிசைடர் டாக்கால நடக்கிற ஒரு மேட்ச். ஓகேங்களா? இந்த மேட்ச் இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அடுத்த மேட்ச் வந்து பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆடுவாங்க. அதுல பங்களாதேஷ் வந்து தோத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து உள்ள போயிடும், ஃபைனல்ஸ் போயிடும். நாசிர் ஜம்ஷித்தும் ஹஃபீஸும் உள்ள வராங்க. பவுலிங் வந்து நம்ம வந்து பிரவீன்குமார் ஸ்டார்ட் பண்றாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆனா ஓகே விக்கெட் பிரேக் த்ரூ தான் ஒரே மாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போடுற ஸ்விங்லாம் அப்படிதான் இருந்துச்சு. பிரவீன்குமார் பார்த்தா இவங்க ஆப்போசிட்ல என்கவுண்டர் பண்றவங்க போட்டு பேட்டி அடிக்கிறாங்க. நீ எப்படி போட்டாலும் அடிப்பன்ற மாதிரி அவங்க வந்து ஒரு டீசெண்டா ஒரு 4-5 ரன் ரேட்ல விளையாடிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே விளையாடிட்டே இருக்காங்க. ஒரு 15 ஓவர் தாண்டுதுங்க, ஒண்ணுமே நடக்கல. அவங்க தான் பேட்டிங் ஆடி நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 90+ ரன்ஸ் அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 17வது ஓவர் வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் வராரு. ஒரு 6th போலிங் ஆப்ஷனா இல்லாம ஒரு 5th போலிங் ஆப்ஷனாவே சச்சின் டெண்டுல்கர் வந்து அப்ப போடுறாரு. அஸ்வின் கூட போடல. அப்போ ஒரு 3 பவுலர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு உடனே டெண்டுல்கருக்கு வந்து போலிங் கொடுக்குறாரு நம்ம டோனி. அவர் போடுறாரு 17th ஓவர்ல வந்து ஒரு காட்டன் பால் சான்ஸுங்க. கரெக்டா இப்படி வைக்கிறாரு, பால் வந்து அவர் கையில பட்டு அவர் கை இன்ஜுரி ஆகி அதுக்கப்புறம் வந்து சச்சின் டெண்டுல்கர் பாக்ஸ் டு பெவிலியன் அவர் இன்ஜுரியோட போயிருக்காரு. அடுத்த 33 ஓவருமே வந்து அவர் ஃபீல்டிங்கே பண்ணல. அவர் பேட்டிங் வருவாரா இல்லையா அப்படின்றதே ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. இந்தியன் ஃபேன்ஸ்லாம் ஐயோ என்னடா இவங்க விக்கெட் போக மாட்டேங்குது, ரன்னும் போயிட்டு இருக்கு, பேட்டிங் ஆடவும் சச்சின் டெண்டுல்கர் இல்லையா, அவ்வளவு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழ்ந்த சோகத்துல போயிட்டே இருக்கும்போது